ராதாரவி கண்டம்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ்னு ஒரு டைட்டில் போட்டுருவாங்க. இங்கிலீஷ் பாட்டு, இந்த ரேப் பாட்டுக்கு ஒன்று எழுதிருக்கீங்க, எப்படா எழுதுறீங்க அந்த பாட்டுக்கெல்லாம்? அதுக்கு லிப்பு மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என் மாப்பிள்ளை இப்போ ராம்கீலம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நம்மளால நடிக்கவே முடியாது போல இருக்கு. அழகா பார்த்து இளமையா பார்த்தது அஜித்து தான். அப்போ என்ன பார்த்துல என்னண்ணே வயசாகிடுச்சாண்ணே கேட்டான். அவங்களும் சின்ன பசங்க அது என்ன எடுத்தா மட்டும் வயசாடுன்னு. ஏன்னா அவன் கேட்பான், வாட் இஸ் த மசில் வெலாசிட்டி ஆஃப் த பிஸ்டன், வாட் இஸ் த மசில் வெலாசிட்டி ஆஃப் த ரெவால்வர்னு கேட்பான். வாட் டுமாரோ என்ன போய் இன்னொன்று பாடம் ஓடிக்கிட்டு இருக்கு, தேடி பார்க்கவே மாட்டான். ஏன் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ஹீரோ இசையமைப்பாளர்னு கூப்பிட்டாங்க. பட் நான் கேட்டேன், அவனே கேட்டேன் பாரு, ரிகோ கேட்டேன்னு நினைக்கிறேன். இந்த அவன் சொல்கிறேன்னு தவிர எடுத்துக்காது. நான் ரொம்ப சீனியர் இருந்ததுக்கெல்லாம் நான் பேச மாட்டேன். ரொம்ப பக்தியாக கோயிலுக்கு போடுவோம், இந்த காவடி எடுத்துக்கிட்டு முருகன் கோயிலுக்கு போகும்போது என் பொண்ணுக்கு நல்லா கல்யாணம் வேணும்னு தான் வேண்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு திரும்பி வரும்போது பொண்டாடிக்காரி சொல்கிறா, எங்கள் பொண்ணு ஒன்றொருத்தனோட ஓடிவிட்டாங்க. என்ன ஓடி போயிட்டானு இவன் எங்கேயும் பார்க்க மாட்டான், நேரம் பழனியை தான் திரும்புவான். ஏன்டா முருகா டேய் அப்படின்னு திட்டுறான், உனக்காக இவ்வளோ தூரம் காப்பி தூக்கிட்டு வந்தேடா, பொண்ணு ஓடி போச்சாடான்னு. அந்த டேய் முருகான்னு சொல்கிறான் பாருங்க, அது பக்தியில் சொல்கிறானே ஒழிய கோபத்தில் அல்ல. அது மாதிரி நீ மியூசிக் டைரக்டர் நினச்சிக்கணும். நான் உன்னை டேய்க்கு ஃப்ரெண்ட் தப்பாக. அதனால் உங்கள் மேலெல்லாம் இருக்கிற ஒரு ஆசையினால் சொல்கிறேன். நான் வீட்டுக்கு வரும்போதே கேட்டேன், நான் தாங்க மியூசிக் டைரக்டர்னு சொன்னேன். அந்த தாடிக்கடியே பார்த்தா தெரியுது இவன் தான் மியூசிக் டைரக்டர்னு. இந்த படத்துலேயே நான் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டது என்னென்னா, டான்ஸ் மாஸ்டர் பார்க்கும்போது ஃபைட்டர்னு நினச்சேன், ஃபைட் மாஸ்டர் பார்க்கும்போது டான்ஸர்னு மாதிரி இருந்தது. அவர் ஒழுங்காக படிக்கட்டு ஏறி வர்றாரு ஃபைட் மாஸ்டர், இந்த டான்ஸ் மாஸ்டர் இதுலேயே வந்து குதிச்சிடுறான், படிக்கட்டு ஏரியா வர மாட்டேன். அதனால் அப்போயே நான் பார்க்கும்போது இப்படி ஒரு பாரதலான ஒரு குரூப்பு, அதில் இவன் இந்த தாடி வச்சுட்டு வீட்டுக்கு வந்திருந்தாப்புல. ஆனால் நான் தானே இசையமைப்பேன். நான் கூட பேசிக்கிட்டு இருந்தோம், படம் ஒன்று பண்ணலான்னா எப்படிங்கன்னு, புது இசையமைப்பாளரை போடுங்கன்னு. ஏன்னா அவங்ககிட்ட தான் இசை இருக்குதுன்னு. என்னங்க எது பழைய ஆளுங்கள்லாம் எப்படிங்கன்னு, அதெல்லாம் பழசெல்லாம் வந்து எல்லாம் திருடி போடுறாங்க தொல்லையா, அதெல்லாம் வேணாங்க. அப்புறமா வந்து இது ஏதாவது சொன்னாலும் அதை போட்டுருவாங்க, ராதாரவி கண்டம்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ்னு ஒரு டைட்டில் போட்டுருவாங்க. பெரிய ஆளுங்களாம் ஆகிட்டா பெருசாக செலவு பண்ணால் தான் பெரிய ஆளாக முடியும். இப்போ இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் டன் அ வெரி குட் ஜாப். நான் சொன்னேன், நான் புது மியூசிக் டைரக்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், ஏதாவது கூடுற பாடம் போட்டு கேட்டுக்கிறேன்னு. அவன் நினைச்சிட்டு இருக்கா என்ன பெரிய இசை மேதைன்னு நினச்சிக்கிட்டுல கொடுக்குறேன் டிஸ்கன். எனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த ப்ரொடியூசருக்கு தெரியும் கொஞ்சம் இசையெல்லாம். அதனால் அவருக்கு போட்டு காமிச்சு இவன் மாதிரி ஆளுகளை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பாருங்க. நாங்கள் அற்புதமாக பண்ணியிருக்கான். என்னென்னா அவனே பாட்டு வேறு எழுதியிருக்கான். வேறு அந்த பாட்டு எழுதுனவங்களாம் சின்ன வயசு பசங்க தான். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இங்கிலீஷ் பாட்டு, இந்த ரேப் பாட்டுக்கு ஒன்று எழுதிருக்கீங்க, எப்படா எழுதுறீங்க அந்த பாட்டுக்கெல்லாம்? அது வார்த்தையும் புரியல, ஒரு எழுவும் புரியல, ஏதோ ஒன்று பேசி. அதை விட எனக்கு பெரிய கொடுமை என்னென்னா, அதுக்கு லிப்பு மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என் மாப்பிள்ளை இப்போ ராம்கீலம் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நம்மளால் நடிக்கவே முடியாது போல இருக்கு. இப்போ தான் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து சுதா அவங்க கேட்டாங்க, எப்படிங்க நீங்கள் அக்காமடேட் பண்ணிக்கிறீங்கன்னு. அவங்களுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்ன சொல்கிறேன்னா, முதல்ல சொல்லிவிடுவேன், படிக்கட்டில் ஓட முடியாது, படிக்கட்டிலேருந்து இறங்க முடியாது, இந்த மாதிரி சண்டை போட முடியாது, இந்த ரேப் பாட்டுக்கெல்லாம் பாட முடியாதுங்க, வாயை அசைக்க முடியாதுன்னு சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் கண்டிஷன் போடுவேன், அப்போ தான் நான் சக்ஸஸ் ஆகிட்டே வரேன். ஏன்னா இதில் இந்த மாப்பிள்ளை ராம்கீலம் பாடுறான். நான் ராம்கீ பார்த்தோன்னே எனக்கு ஒரு பெரிய அப்படியே சந்தோஷமாக இருந்தது. சே, ஏன்னா இந்த வெள்ளை முடி வச்சு இளமையாக இருக்கிற ஒரு ஆள் தான் நான் ரொம்ப ரசிக்கிறது வந்து ரஜினி சாரை தான். ரொம்ப இப்போ வந்து வெள்ளை தாடி இல்லை, பொதுவாக வாழ்க்கையில் நான் பார்க்கும் போதெல்லாம் அவரை அந்த வழக்குத்தொழிலோடு வருவார். அவர் ஒரு பெரிய இமேஜ், சூப்பர் ஸ்டார்ன்ற இமேஜே இருக்காது. வழக்குத்தொழிலோடு வருவார், சாதாரணமாக இருப்பார், என்ன அழகாக இருப்பான் மனுஷன், இளமையாக இருப்பார். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரசித்தது இந்த வெள்ளை தேடி, இந்த என்னது சால்ட் அண்ட் பெப்பர் ஏதோ ஒரு பேரை சொல்கிறாங்க, அது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அந்த முடியோடு இருக்குது. அழகாக பார்த்து இளமையாக பார்த்தது அஜித்து தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அப்படியே ரசிக்கிட்டே இருந்தேன், எப்படி அவங்கெல்லாம் வெள்ளை தாடியோடலாம் அழகாக இருக்காங்க, சரிண்ணு சொல்லிட்டு நான் வெள்ளை முடியோட சுற்றினேன் கொஞ்ச நேரம். அப்போ என்ன பார்த்துல என்னண்ணே வயசாகிடுச்சாண்ணே கேட்டான். ஓகே, அவங்களும் சின்ன பசங்க அது என்ன எடுத்தா மட்டும் வயசாக ஒன்று
அதுலேயும் அடிப்படுது பாரு. முடி மசிறு வச்சா கூட அடிப்படுதுறான்னா இப்போ எவ்வளோ கெட்ட நேரம் நமக்கு அப்படின்னு நினச்சி இப்போ பார்த்தா மாப்பிள்ளை ராம்கி வந்து இந்த வெள்ளதாடி இப்போ 3வது ஆள் நான் பார்த்துருக்கேன். இந்த வெள்ளதாடி வச்சு இளமையாக இருக்கிற ஒரே ஆள். ஆனால் நான் நிறைய சைடு சொல்ல போகிறேன், இப்போ தான் நீ உஷாராக இருக்கணுமா. ஏன்னா இப்போ அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இளமை ரெண்டுமே இருக்குது இப்போ இந்த வெள்ளதாடியோட. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இப்போ என்னை பார்த்துட்டு யாரோ ஒருத்தங்க விரும்பினா கூட வயசானவர், ஏன்னா நம்மக்கிட்ட வந்து செய்குலி கிடையாது, சேதாரம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு விரும்புவாங்கல்ல, அந்த விருப்பம்லாம் இப்போ முடியாது. ஆக இது ஒரு நல்ல குரூப் தான். அப்போ கூட மேடம் சொல்லும்போது சொன்னாங்க, நான் இன்றைக்கி இங்கிலீஷ் படம்னு ஒன்று போகிறேன், மாஸ்டர் ஆஃப் செரிமனிஸ். அதுக்கு பேசும்போது இன்னும் எல்லோரும் என்ன இங்கிலீஷ் படத்துக்கு நீயும் போகிறேங்கண்ணே. ஒன்றே ஒன்று சொல்கிறேங்கண்ணே, தப்பாக எடுத்துக்காத. இங்கிலீஷில் தமிழ் வார்த்தை இப்போ எல்லாருக்கும் புரியுது. இங்கிலீஷ் படம்னா படம் டைட்டில் என்னன்னு கேட்குறான். அவ்வளோ அறிவு வந்துருச்சு. இப்போ நீ தேங்க்யூன்னு சொல்லிப்பாரு, என்னம்மா இங்கிலீஷில் சொல்கிறேன் அவனை கேட்குறான், அதெல்லாம் இங்கிலீஷ் ஆகிடுச்சு. ஹலோன்னு சொல்லிப்பாரு, அது இங்கிலீஷ் ஆகிடுச்சு. தமிழ்னு பேசக்கூடிய தலைவர்கள் கூட ஃபோன் எடுத்தோன்னே ஹலோ நான் தான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அது அந்த ஃபோனை கண்டுபிடிச்சி உன் பொண்டாட்டி பேருன்னு கூட தெரியாது, அந்த மாதிரி பேர் தான் ஹலோ. எதுக்காக சொல்கிறேன்னா, இது இங்கிலீஷ் படம்ன்றது அந்த படம் மாதிரி செஞ்சுருக்காங்களான்றதெல்லாம் கிடையாது. இங்கிலீஷ்லேயும் நிறைய ஏமாத்துறான். ஒரு பெரிய நடிகை அவங்க மேடையில் பேசும்போது சொன்னாங்க, நம்ம தமிழ் படத்தில் தான் ஹீரோ ஓடிக்கிட்டே இருப்பாங்க, சுட்டுக்கிட்டே இருப்பான் வில்லன், படவே படாது மேலே இங்கே அங்கெல்லாம் போடுங்கன்னு ஒரு கைத்தட்டல் வாங்கினாங்க. எனக்கு பிடிக்கல. ஏன்னா எனக்கு வந்து தமிழ் படம் இதுதான் நமக்கு சோறு போடுற இடம். இதை வந்து கேவலமாக சொல்லுதுன்னு அப்போவே ஏறி போச்சு எனக்கு. இதுக்கு பதில் சொல்லாமல் விடுறதில்லடான்னு. இதனால என்ன ஒரு 5 படம் கெடும், அவ்வளோதானே, தப்பில்லை போ. ஏன்னா 5வது படத்துக்கு மேலே அது கிடையாது, அது ஒரு ரவுண்டு தானேப்பா. அதனால் அப்படி வச்சுக்கிட்டு நான் மயக்க பிடிக்கும்னு சொன்னேன். நீ நிறைய படம் பார்க்கலம்மா, நீ போய் பாரு. எத்தனை படம் உனக்கு சொல்லணும் உதாரணம். எத்தனை இங்கிலீஷ் படத்தில் சுட்டுக்கிட்டே இருக்கான். என்ன சும்மா இப்படி 2 துப்பாக்கி வச்சுட்டு பறந்துக்கிட்டே சொல்கிறாங்க அவனுங்க, டப் டப் டப்னு சேர்த்து. அவங்களாம் ஆஸ்கர் கிடைக்குதா? கிடைக்காது. ஏன்னா அவன் கேட்பான், வாட் இஸ் த மசில் வெலாசிட்டி ஆஃப் த பிஸ்டல், வாட் இஸ் த மசில் வெலாசிட்டி ஆஃப் த ரிவால்வர்னு கேட்பான். இதோடைய பவர் என்ன, அங்கே போய் அடிக்குதுன்னு அதை கேட்பான் அங்கேயும். அதனால் தமிழ் படம் மட்டும் இல்லாமல் எல்லாம் இங்கிலீஷ் படமும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னால், இப்போ நல்ல வேலை ஒரு இங்கிலீஷ் படம்னு நம்ம தமிழில் வருது. எனக்குலாம் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த படத்தை பார்த்தேன், பேயெல்லாம் காமிச்சாங்க. இப்போ தான் பேய் தான் அடிக்கடி வந்துருச்சு. பசங்க சின்ன பசங்கள்லாம் தமாஷா பார்க்குறாங்க. நான்லாம் முந்தி வந்து எக்ஸாசிஸ் பார்க்கும்போது சீட்டுக்கு நடுவில், கேலக்ஸி தேட்டரில் பெங்களூரில் பார்க்கும்போது சீட்டுக்கு நடுவில் இப்படி வச்சு பார்த்தேன், அவ்வளோ பயம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. பேயின்னு சின்ன பிள்ளைங்களாம் பேய் இது பல்லு விடுது, பல்லு பேர் இருக்கிறாங்க. இப்போ யாரும் பயப்படுறதே இல்லை, அந்த அளவுக்கு கொண்டாந்தாச்சு பேய. அப்படி நடுத்தருக்கு கொண்டாந்துட்டோம். சினிமா நம்ம விட மாட்டோமே, ஒரு ஆளால் சக்ஸஸ் ஆகிட்டா போனே, அதே தான் வரிசையாக படம், பேய்படம் தான். அதனால் இப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் என் கேரக்டர் பெரிய கேரக்டர். ஏன்னா வில்லன் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. அலையிரம் கெடுக்க கூட மாட்டுறாங்க யாரும். அப்பா அண்ணன் நல்லவருங்க, வல்லவருங்க, சோகமாகவே இருக்கணும், வெள்ளை மீசை வெள்ளை தாடி, என்னங்கடா நம்மளை போய் இப்படி ஆக்கிட்டாங்க கடைசியில். இப்போ நம்ம ஒரு பரம்பெரும் நடிகர் இருந்தார், ரொம்ப பிரமாதமானவர், ஐயா வி நாகையா அவர்கள். அவர் மாதிரி ரேஞ்சுக்கு நம்மளை கொண்டான்ட்டாங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு இளைஞரணி வேணும்னா என்ன கூப்பிட்டாங்க இப்போ இருக்கு. இப்போ ஆனால் இருந்தாலும் என்ன செஞ்சிடறாங்கன்னா, கொஞ்சம் கோபமாக திட்டுற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதனால் நான் எதுக்காக சொல்லவில்லை, இந்த குரூப்பை நான் சொல்கிறேன், தயவுசெய்து சின்ன படமாகவே எடுக்க கற்றுக்குங்க. சின்ன படம் எடுத்து ரிலீஸ் ஆகி ஓடினா தான் அடுத்த ப்ரொடியூசர்களுக்கெல்லாம் தைரியம் வரும் இன்னொரு சின்ன படம் எடுக்க. அதனால் சொல்கிறேன், உடனே மனசு வெக்ஸாகி சரி இதில் போயிடலாமா அதில் போயிடலாமான்னு போகவே வேணாம். தைரியமாக எடு, உனக்கு நல்ல வெற்றிகள் வரும். சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. சின்ன படம்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வராமையாக இருக்காங்க, பத்திரிக்காரங்க எல்லாத்துக்கும் தான் வராங்க, நல்லா தான் போடுறாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து நல்ல படங்களை எடுங்கள். நம்ம வந்து நல்ல படத்தை எடுக்கணும். திருப்பூர் சுப்பிரமணியன் சொன்ன மாதிரி நல்ல படங்களை எடுக்க கற்றுக்கொள்ளுங்க. ஜனங்களை திட்டாத ஓடலன்னு. விலைவாசி ஒரு காரணமாக இருக்குது, அது வேறு விஷயம். இருந்தாலும் அதை மீறி நம்ம தேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவும் இருக்கணும். ஒரு ஒரு 4-5 தேட்டர் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு போல இருக்குது சொன்னாங்க. 10 தேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் சிட்டியில். எல்லா தேட்டருமே நல்லா இருந்த ஜனங்க டெஃபினட்டாக போவான். ஏன்னா இப்போ பாதி பேர் இப்போ இந்த
ஐநாக்ஸா அது என்னது ஐநாக்ஸ் அங்கெல்லாம் வரப்போ சார் நான் பார்த்தேன். நான் அங்கே வந்தேன், ஒரே ஒரு தடவை போனேன் தேட்டருக்கு போய் பார்க்கணுமேன்னு. அந்த தேட்டருக்கு போகும்போது பசங்க யாரும் படமே பார்க்கல, அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க சைடில். அப்புறம் வாட் டுமாரோ என்ன போய் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, தேடி பார்க்கவே மாட்டான். ஏன் செலவு பண்ணிட்டு வந்திருக்கான் ஏன் வந்துட்டு போய் உட்காந்துட்டு ஒய் no tomorrow I got exam. What exam here? Come on, tomorrow I'll book the ticket here. ஸோ இப்படி தான் படம் ஓடுது போல இருக்கு ஐநாக்ஸ். ஏன்னா அவன் அடுத்த நாள் வேற புக் பண்ணுறான், அப்போ பார்த்துக்குவான் போல இருக்கு படத்தை. அன்னைக்கு ஒரு நாள் விட்டுடுறான். அது மாதிரி ஒவ்வொருத்தர் 2 தடவை பார்க்குறாங்களே, அது நல்ல தேட்டரை பண்ணால் அதெல்லாம் ஒரு 200 சீட்டோட தேட்டர் ஏசி ரூம் பண்ணிட்டோம்னா போதும், அது பாட்டு ஓடும். இந்த பாப்கார்ன் வேலை, ஐஸ்கிரீம் வேலை அதெல்லாம் பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. ஏன்னா கூட வந்திருக்கிறது எதை கை நீட்டுதோ அதை வாங்கி தான் தரான். நான் கூட பார்த்தேன், நான் சில டைமில் இதெல்லாம் பார்க்குறேன். நான் இந்த செயின் ஸ்நாச்சிங் பண்ணதெல்லாம் பேப்பரில் படித்தேன். செயின் ஸ்நாச்சிங் காலேஜ், ஏன்னா அந்த பொண்ணு காட்டியிருக்கோம் இந்த செயின் தான் வேணும் எனக்கு, யார் கழுத்தில் தொங்குதுறான் அவன் பார்த்துருக்கான், அறுத்துட்டு போயிட்டான் போல. அதனால் அந்த படம்லாம் ஓடுது, அந்த தேட்டர்லாம் நல்லா ஃபுல்லாக தான் போகுது. என்னுடைய அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி, மறுபிறவி என்று ஒன்று இருந்தால் என்னை அழைத்தமைக்கு உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி.